உத்தராகண்ட் மாநிலத்தில் இருந்து நாடாளுமன்ற மாநிலங்களவையில் பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினராக இருக்கிற தோழர் தருண் விஜய் அவர்கள் திருக்குறளுக்காக, திருவள்ளுவருக்காக, தமிழுக்காக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து வருவது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. நமக்கு நீண்ட நாட்களாக ஒரு ஆதங்கம் உண்டு. தெற்கிலே இருக்கின்ற சிறந்தவர்களை வடபுலம் எந்த காலத்திலும் ஏற்றுக்கொண்டது இல்லை. அது திருவள்ளுவர் என்று மட்டுமல்ல, விடுதலை போராட்ட காலத்திலும் இன்றளவில் தொடர்கிறது என்பதில் யாருக்கும் கருத்து வேறுபாடு இருக்க முடியாது. உலகத்திலே மிகப்பெரிய அறிஞனாக எல்லா மக்களும் எல்லா தரப்பினரும் ஏற்றுக்கொள்கின்ற வாழ்க்கைக்கு தேவையான தத்துவங்களை தருகின்ற ஒரே நூல் திருக்குறள் என்பதும், அதை தந்தவர் திருவள்ளுவர் என்பதும், இன்றைக்கு 64 ஆண்டு சுதந்திரத்திற்கு பின்னால் மத்திய அரசோ சில மாநிலங்கள் வடபுலத்திலோ அவரை ஏற்றுக்கொள்கின்ற நிலைமைக்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவர் தமிழில் எழுதியது ஒன்றுதான் குறை. திருச்சியிலே மிகப்பெரிய கடைகள் இருக்கின்ற தெருவுக்கு பெயர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ரோடு. இங்க இருக்கிற மருத்துவமனைக்கு பெயர் கஸ்தூரிபாய் காந்தி மருத்துவமனை. கமலா நேரு பூங்கா. சென்னையிலே தஞ்சையிலே திலகர் திடல், திலகரின் பெயரால் திடல், சுபாஷ் சந்திரபோஸ் பெயரால் சாலைகள், காந்தியின் மனைவி பெயரால் மருத்துவமனை, நேருவின் துணைவி பெயரால் பூங்கா. ஆனால் வடக்கே வஉசி பெயரால், பாரதியார் பெயரால் தெரு கூட கிடையாது என்பது வேறு. இது தொடர்ந்து வருகின்ற அவலம், இழைத்து வரப்படுகின்ற அநீதி. தியாகத்திலும் உழைப்பிலும் திறமையிலும் எந்த வகையிலும் சிலைத்தவர்கள் இல்லை என்றாலும் ஏதோ ஒரு காரணத்தால் பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அடையாளம் காண மறுக்கப்பட்டிருக்கின்றோம். ஏற்றுக்கொள்வதில் தயக்கம் இருந்தது. இங்கிருந்தவர்களும் அங்கு சென்று அவர்களோடு நட்பு பாராட்டி திரும்பினார்களே தவிர இவர்களை அங்கே நிலைநிறுத்த வேண்டும் என்பதில் எந்த விதமான முயற்சியும் எடுக்கவில்லை. எடுத்தது பலன் தரவில்லை. இன்றைக்கு திருக்குறளையும் திருவள்ளுவரையும் வடக்கே ஏற்றுக்கொள்வதற்கு செல்வாக்குள்ள அரசாங்கத்திடம் செல்வாக்கு பெற்ற ஒருவரால் தான் முடியும் என்கிற நிலை ஏற்பட்டிருக்கிற போது திருவள்ளுவருடைய எழுத்துக்கள் அதை பெற்றுத் தரவில்லை. நான் பல நேரங்களில் சொல்வேன், திருவள்ளுவர் ஒரு நூலகம் நிறைய நூல்களை எழுதி குவிக்கவில்லை. படிக்க முடியாத அளவிற்கு அவர் எழுதி வைத்திருக்கிற பதிப்புகள் பல என்பது கிடையாது. வெறும் 2660 வரிகளை எழுதி 2000 ஆண்டுகளை கடந்தும் வாழ்கிற ஒரே மனிதன் உலகத்திலேயே திருவள்ளுவர் மட்டும். அண்ணா தமிழ்நாடு என்ற பெயர் மாற்ற தீர்மானம் கொண்டு வர சொல்லி நாடாளுமன்றத்தில் பேசிய போது, நீங்கள் தமிழ்நாடு என்று அழைப்பதால் என்ன லாபம் அடைய போகிறீர்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அண்ணா அவருக்கு பதில் சொல்லாமல் பண்டித நேருவிடம் சொன்னார், வரலாற்றை தெரிந்த, ஆரிய திராவிட போரை எழுதிய, உலக வரலாற்றை மகளுக்கு சொல்லித் தந்த பண்டித நேருவுக்கு சொல்வேன், உங்களுக்கு தமிழன் வாழ்ந்தது தெரியும், வீழ்ந்தது தெரியும், வீழ்ந்ததற்கான காரணம் தெரியாதல்லவா? இப்போது சொல்கிறேன், நீ தமிழ்நாடு என்று அழைப்பதால் என்ன லாபம் அடைய போகிறாய் என்று என்னை கேட்டவர் மராத்தி அல்ல, குஜராத்தி அல்ல, பஞ்சாபி அல்ல, ஒரு தமிழன் என்று சொல்லிவிட்டு அண்ணா திரும்பி கேட்கிறார், உயர்ந்த பொறுப்பில் உள்ள குடியரசுத் தலைவரை ராஷ்டிரபதி என்று இந்தியில் நீங்கள் அழைக்கிறீர்களே, அந்த ஆனந்தம் எனக்கு தமிழில் அழைக்கிற போது கிடைக்கிறது என்று சொன்னார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருக்கிற அவையை லோக்சபா என்று இந்தியில் தானே அழைக்கிறீர்கள், நான் என் மாநிலத்தை தமிழ்நாடு என்று அழைப்பதில் என்ன தவறு இருக்க முடியும் என்றெல்லாம் வாதிட்டார். நான் கொண்டு வந்த தனிநபர் மசோதாவில் விவாதம் நடந்தது. ஆனால் அது முழுமையாக நடைபெற முடியாமல் அடுத்து அந்த விவாதம் தொடர்கிற போது நாடாளுமன்றத்தில் குழப்பம் ஏற்பட்டு பின்னர் அவை கலைந்தது. அது எல்லாம் முடிந்தது. அது இயற்கையான மரணம் அந்த மசோதாவுக்கு நடந்து போனது. ஆனால் அந்த விவாதங்கள் இன்னும் குறிப்பில் இருக்கிறது. வரலாறு மாறவில்லை என்பதன் அடையாளம் தான் என்னை ஆதரித்து உத்தராகண்டில் இருக்கிற தருண் பேசுகிறார், இல்லை இல்லை இது வேண்டாம், இந்தியே தொடரட்டும் என்று தமிழ் பேசுகிற ஒருவர் பேசுகிறார். ஆக நான் சொன்னேன், குறுக்கிட்டு சொன்னேன், வரலாறு இன்னமும் மாறவில்லை, தமிழன் போராட வேண்டும் என அவசியம் இருக்கிறது என்பதை நான் அன்றைக்கு சொன்னேன். அப்பொழுதே நாங்கள் நெருங்கிய நண்பர்களாக மாறினோம். எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, உணர்வு ரீதியாக, இன்னும் சொல்ல போனால் நட்பு ரீதியாக எங்களுக்குள் அவையில் விவாதம் கடுமையாக இருக்கும். ஆனால் வெளியே வந்தவுடன் சேர்ந்து தேநீர் அருந்துவோம். இப்பொழுதும் கூட நான் இந்த மேடைக்கு வருகிறேன்.
இது என் கட்சி கூட்டம் அல்ல. ஆனால் நான் வருகிறேன் என்று சொன்னால் தமிழுக்காக குரல் கொடுத்த ஒருவரை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிற போது வரவேற்க வேண்டிய பண்பு எனக்கு வேண்டும் என்பதா? கலைஞர் ஆட்சியில் இருந்தபோது இந்த அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் உள்ள உயர்நீதிமன்றங்களில் தமிழ் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்று சட்டப்படி ஆளுநரின் மூலமாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி அது உச்சநீதிமன்றத்தின் தலையீடு என்ற பெயரால் இன்னமும் கிடப்பில் கிடக்கிறது. தமிழ் இங்கே நீதிமன்ற மொழியாக வர முடியவில்லை, ஏன் என்று தமிழர்கள் முதலில் கேள்வி எழுப்பார்கள். ஒரு மாநில சட்டமன்றம் சட்டம் நிறைவேற்றியிருக்கிறது, தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது, ஆளுநர் மூலமாக மத்திய அரசு கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. ஆனால் இங்கு இருக்கிறவர்கள் கடமை செய்கிறார்கள், ஆனால் அங்கிருந்து ஏதோ ஒன்று தடுத்துக் கொண்டே இருக்கிறது. ஸ்மிருதி இராணியை நினைத்ததை செய்ய வைக்கின்றவர்களால் இன்னொருவரையும் செய்ய வைக்க வேண்டும். அந்த பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது. அது உங்களுக்கு தெரியும். நான் ஏற்கனவே உங்களிடம் பேசியிருக்கின்றேன். கடந்த 2 வாரங்களுக்கு முன்னால் நாடாளுமன்றத்தில் ஒரு விவாதம் நடைபெற்றது. திருக்குறளை தேசிய நூலாக்க வேண்டும், தமிழை ஆட்சி மொழியாக்க வேண்டும், திருவள்ளுவர் பிறந்த நாளை தேசிய நாட்டிலே ஒரு முக்கியமான தினமாக கொண்டாட வேண்டும் என்று வந்தபோது அமைச்சராக இன்றைக்கு வந்திருந்த உள்துறை இணையமைச்சர் ஹரிபாய் பார்த்திபாய் சௌத்ரி என்ன பதில் சொன்னார் தெரியுமா? திட்டவட்டமாக தெளிவாக சொன்னார். தமிழர்கள் தயவு செய்து கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். தமிழை நாங்கள் ஆட்சி மொழியாக்க முடியாது. காரணம், தமிழை ஆட்சி மொழியாக்கினால் வேறு மொழிகளை சேர்ந்தவர்கள் குழப்பத்தில் ஈடுபடுவார்கள், பிரச்சனைகள் உருவாகும். திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க முடியாது. திருக்குறளை போல பல நூல்கள் இந்த நாட்டில் இருக்கின்றன. திருவள்ளுவருடைய பிறந்த நாளை நீங்கள் சொல்வது போலெல்லாம் கொண்டாட முடியாது. பல அறிஞர்கள் இந்த நாட்டில் பிறந்திருக்கிறார்கள் என்ற போது நான் குறுக்கிட்டு சொன்னேன், இது முறையற்ற பதில். இது ஒரு அரசாங்கத்தின் கொள்கை குறிப்பாக தெரியவில்லை. இது அதிகாரிகள் தயாரித்ததா, அமைச்சருடைய கருத்தா, அரசினுடைய கருத்தா? சொல்லுங்கள். தமிழை ஆட்சி மொழியாக்கினால் சில பகுதிகளில் கிளர்ச்சி ஏற்படும் என்கிறீர்களே, தமிழ்நாட்டில் ஏற்கனவே கிளர்ச்சி நடைபெற்றிருக்கிறது, மீண்டும் நடத்த தூண்டாதீர்கள், தயவு செய்து இப்படிப்பட்ட பதில் சொல்ல வேண்டாம் என்று நான் சொன்னேன். ஆனால் அவர் பிடிவாதமாக அதிலேயே நின்று கொண்டிருந்தார். காரணம், அவருக்கு என்னுடைய உட்பொருள் தெரியவில்லை. எத்தனை காலத்திற்கு தான் இந்த நாட்டில் ஒரு மொழி மட்டுமே ஆட்சி மொழியாக இருக்கும்? நான் உணர்ச்சி பூர்வமான எல்லாவற்றையும் கடந்த தமிழர்களை பார்த்து கேட்கிறேன். இந்த நாட்டின் ஒரு பகுதியில் எண்ணிக்கையின் அடிப்படையில் கொஞ்சம் அதிகமாக இருப்பவர்கள் பேசுகிற காரணத்தினால் நம் மொழியை விட எல்லா வகையிலும் இளைய மொழி ஒன்று, ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய மொழி, எழுத்து வடிவம் கூட இரவல் வாங்கிய ஒரு மொழி இந்த நாட்டின் ஆட்சி மொழியாக இருக்கும். ஆனால் எப்பொழுது தோன்றியது என்று தெரியாத அளவிற்கு தொன்மை வாய்ந்த இலக்கணத்திலும் இலக்கியத்திலும் சிறந்த தமிழ் மொழிக்கு ஆட்சி மொழி அங்கீகாரம் இல்லை என்று சொன்னால் நான் எந்த நாட்டில் வாழ்கிறேன் என்று தமிழன் கேட்கக்கூடாதா? கேட்டோம். இதை செய்யக்கூடாதா என்று நாங்கள் கெஞ்சுகின்ற இடத்தில் இல்லை, உரிமையை கேட்கிற இடத்தில் இருக்கிறோம். படிப்படியாக எல்லா மொழிகளையும் கொண்டு வாருங்கள். இந்த நாடு ஒரு துணை கண்டம், இது ஒரு நாடு அல்ல. ஒரு நாடு என்றால் ஒரு மொழி, ஒரு இனம், ஒரு கலாச்சாரம் இருக்க வேண்டும். இங்கே பல மொழிகள், பல இனங்கள், பல கலாச்சாரங்கள் எல்லாவற்றையும் ஒன்றாக கருத வேண்டிய நாடு ஒரு மொழிக்கு மட்டும் ஏன் முக்கியத்துவம் தருகிறது, தமிழுக்கு ஏன் அங்கீகாரம் தரவில்லை என்ற பொழுது பரிசீலிக்கிறோம் என்றால் சொல்லியிருக்கோம். That's what I ask Master Tarun now. You go back to Delhi, use your influence, tell the government, or you have to give a statement to refute the statement of Haribai Chaudhary that the government has no intention to declare Tamil as the official language of this union, and it will not declare Tirukkural as a national text of this nation. We are extremely sorry. While giving you a warm welcome, Mr. Tarun, as a guest to our place, we are extremely sorry that the reply we got from the government was totally unpleasant. என் நண்பன் தருவின் உள்ளம் ஒன்றாக இருக்கிறது. ஆனால் அவர் யாரை நம்பி இந்த சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார்களோ அவருடைய குரல் நாடாளுமன்றத்தில் வேறாக இருக்கின்றது. ஆக இந்த சுற்றுப்பயணத்தின் நோக்கம் வேறு மாதிரியான கற்பனைக்கு தயவு செய்து எங்களை கொண்டு சென்று விட்டு விட வேண்டாம் என்று நான் உங்களை அன்போடு கேட்கிறேன். உங்களை உண்மையில் பாராட்டுகிறோம். நீங்கள் ஆக்கப்பூர்வமான பதிலோடு திருப்பினார். அடுத்த முறை வருகிற போது உங்கள் அரசை விட்டு சொல்லுங்கள். குறைந்தபட்சம் அடுத்த முறை நாடாளுமன்ற கூட்டத்தோடு நடக்கிற போது தான் பேசிய இந்த கருத்துக்கு அவர் வருத்தம் தெரிவிக்கிற அளவிற்கு ஒன்று தருணின் குரல் அங்கே ஒலிக்க வேண்டும், அல்லது நாங்கள் எங்களுடைய குரலை உரத்துவோம்.